இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். என்னுடைய வார்த்தை என்ன சொல்றது? ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் அந்த முடிவு சம்பூர்ணமாயிருக்குமா? நாம் எல்லாமே ஆரம்பத்தை வைத்துதான் நாம் மதிப்பீடு செய்வோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி இல்லை, முடிவு ரொம்ப முக்கியம். யோபுடைய ஆரம்பம் நன்னா இருந்தாலும் நிறைய இழப்புகளை சந்திக்கிறாரு, வேதனைகளை சந்திக்கிறாரு, அவமானத்தை சந்திக்கிறாரு, பலவீனங்கள் எல்லாத்தையும் இழந்து தெருவுக்கு வந்து சரீரம் முழுவதும் பலவீனம், ஜீவன் மட்டும்தான் சரீரத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட வெறுமையாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நிர்பந்தமான நிலைமையில இருக்கிறத பார்த்து சொல்லும் போது ஒண்ணுமே இல்ல ஆரம்பம் சொல்றதுக்கு. ஆனா முடிவு அதே யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் சொல்கிறது. 10 குழந்தை இழக்கிறாரு, 10 குழந்தை திருப்பி கர்த்தர் கொடுக்கிறாரு. அழகாய் சொல்ல போனா உலகத்திலே சிறந்த அழகுள்ள பிள்ளைகளை கொடுத்து அவருடைய பெயர்கள் வேதத்தில் எழுதப்பட்டதா இருக்கிறது. எல்லாம் இழந்து போன அத்தனை ஆஸ்திகளும் சொத்துக்களும் ரெட்டத்தனையா கர்த்தர் திருப்பி கொடுக்கிறாரு. முடிவு சொல்ல போனா சம்பூர்ணமா இருக்குது. இதான் காட்ஸ் டைம். ஆண்டவர் செய்யற காரியம் அப்படிதான் இருக்கும். ஆனா ஆரம்பத்துல நம்ம எதிர்பார்ப்பு நடக்கலையே, இப்படி ஆயிடுச்சுத, இந்த மாதிரி நொறுங்கி போச்சுத என்ற எண்ணம், என்ற விருப்பம் எல்லாம் நிறைவேறாம போயிட்டு நீங்க அங்கலாய்க்கிறீங்களா? ஆண்டோடைய கரத்துல கொடுங்க. அதோடு மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் என்னை கொண்டு போட்டாலும், ஆண்டவர் என்ன ஒண்ணு இல்லாம ஆக்கினாலும் நான் அவர் தான் நம்புவேன் மட்டும் அந்த வார்த்தை சொல்லி பாருங்க. எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பாரு. சாதாரணம் அல்ல, அசாதாரணம் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாரு. அதை மட்டும் நான் மறந்து விடவே கூடாது. ஒரு வாலிபன் இளம் வயதுல டீனேஜ்ல துன்மார்க்கமா வாழ்றான். பெற்றோர்கள் எவ்வளவோ கைட் பண்றாங்க, ஆலோசனை கொடுக்கறாங்க, இயேசுவின் அன்பை கற்றுக் கொடுக்கறாங்க. ஒன்னும் மாற்றத்தை கொண்டு வரல. திருப்பி எப்படியாவது காலேஜ்ல சேர்க்கிறான். காலேஜ்ல சேர்த்து படிச்சு ஏதாவது பண்ணுவானா அங்கேயும் மாற்றல. அது பைபிள் காலேஜுக்கு போய் சேர்க்க உடனே வேதாகம கல்லூரிக்கு போனோம்னு உங்களுக்கு தெரியும். இறையியல் கல்லூரியில ஆண்டோடைய காரியங்கள்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. வேதாந்த அதை கற்றுக்கொண்டாலும் அவனுடைய துன்மார்க்கமான ஜீவியத்துல மாற்றம் இல்ல. கடமைக்காக, அப்பாவுடைய அம்மாவுடைய விருப்பத்திற்காக அவங்களுடைய அழுத்தத்தின் நிமித்தமா அதை செய்துட்டே இருக்கிறான். அப்படியே போயிட்டு இருக்குல்ல. ஆண்டவர் என்ன பண்ணாரு? நாட்கள் வரும்பொழுது அவனுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரு, ஒரு விடுதலை கொடுத்தாரு. சிந்தை மாறிச்சது, ஊழியம் செய்யணும்னு ஆசை வந்துருச்சு. அந்த வாலிபனுக்கு ஊழியம் எப்படின்னு சொன்னா, 22ஆம் வயதுல அப்படி ஒரு ஆசை வருது. நான் வெளிநாட்டுக்கு போய் எப்படியாவது ஆண்டவரை பற்றி சொல்லணும், ஊழியத்தை வல்லமையாச்சுன்னு ஒரு மிஷினரியா போனோம். ஆனா இவன் லண்டன் தேசத்தை சேர்ந்த இருக்கிறபடினால இஸ்ரேல் தேசத்துக்கு யூதர்கள் மத்தியில ஊழியம் செய்யணும்னு ஆசை. நான் அங்க போறதுக்கு எல்லாம் அப்ளை பண்ணி இன்டர்வியூலாம் பாஸ் பண்ணிட்டான். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, லண்டன் தேசத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போனோம்னா 3 வருஷம் அங்க இங்கிலாந்து ராணுவத்தில் அவன் பணியாற்றி இருக்கணும் அந்த வாலிப பையன். ஆனா இவன் பணியாற்றவில்லை, அந்த ராணுவத்தில் சேர்ந்து வேலை செய்யல. அதனால வெளிநாடு போகிற கனவும் நின்று போச்சு. என்ன செய்வன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் பாருங்க அழகா நடத்துறாரு. ஒரு நாள் வந்துச்சு, அழகா அங்குள்ள பகுதிகளிலே நிறைய அநாத சிறுவர்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்க ஆரம்பிச்சா. அநேகருக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சா. அநேக ஊழியங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ஆரம்பிச்சு நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாரு. விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்தாரு. இவருடைய மூலதனமே விசுவாசம் தான். வேதம் சொல்லிருந்த சிறியரில் எதை செய்தலும் எனக்கே செய்யல, அதுதான் பெரிய ஊழியம். அதையும் தாண்டி சொல்றாரு, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறா. அங்க ரோடுகள்ல விழுந்து கிடக்கிறது ஒண்ணு இல்லாம போறலாம் கூப்பிட்டு வந்து கல்வி கற்றுக் கொடுத்து ஆண்டோடைய அன்பை கொடுத்து பொறுப்புள்ளவர்களை மாற்றக்கூடிய ஊழியத்தை கொடுத்தாரு. நாட்கள் சென்றது. அவருடைய முடிவு காலம் பார்த்தா ஏராளமான அநாத இல்லங்கள், சிறுவர் இல்லங்கள், திருச்சபைகள், ஊழியங்கள் சொல்லி கணக்கில் இல்லாதவைகள். அந்த அளவு தேவன் பயன்படுத்தி ஆசீர்வதித்து மகிமைப்பட்டார்ன்ட்டு சரித்திரம் அவரை குறித்து சொல்கிறது. அவர் தான் ஜார்ஜ் முல்லர். ஆரம்பம் பாருங்களா, அற்பமா இருந்துச்சு, நினைச்சது நடக்கல, விரும்பினது வரல, எல்லா பக்கமும் தடை. முடிஞ்சு போச்சா? இல்ல. தேவன் தமது சித்தத்தின்படி அழகா ஒரு ரூட்டை போட்டு கொடுத்து காரியங்கள் எல்லாம் செஞ்சு உயர்த்தி அசைவை ஏற்படுத்த முடிய பயன்படுத்திட்டாரு. இன்னைக்கு ஒருவேளை நீங்க பலவீனத்தோடு இருக்கலாம், நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். நான் நினைச்சது ஒண்ணு இன்னைக்கு நடக்கிறது ஒண்ணா இருக்குன்னு சொல்லலாம். இனி என்ன இருக்குன்னு சொல்றீங்களா? இனியும் இருக்குது. வரப்போற நாட்கள் இன்னும் காரியங்கள் இருக்குது. முடிஞ்சு போகல. எப்போ நீ ஆண்டவரை சார்ந்திருந்தீங்கன்னா எப்போனாலும் இருள் மாறும், சூரிய ஒளி வரும், வெளிச்சம் உதிக்கும், அற்புதங்கள் நடக்கும். மீண்டுமா எழுந்து காரியத்தை செய்ய வைப்பாரு. துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வச்சு நாளை தினத்தை மதிப்பிடாதங்க. இன்னைக்கு இருக்கிறத வச்சு நாளைக்கு எதிர்காலம் இல்லைன்னு சொல்லிடாதங்க. இருக்குதே. சாதாரண ஆடு மேய்க்கிறவன் அரசனாய் மாற்றி அழகு பார்த்த நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு செய்ய மாட்டாரா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பன, இந்த காலை நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அநேக நேரம் நாங்கள் நடக்கிற காரியங்கள், கடந்து வந்த பாதைகளை இவ்வளவு வச்சே மதிப்பீடு பண்ணி எதிர்காலம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, முடிஞ்சு போச்சு, பலவீனம் வந்துருச்சு, இந்த வியாதி வந்துருச்சு, வயதாயிடுச்சு, இப்படிலாம் ஆயிடுச்சு, இனி எங்களால என்ன நன்மை உண்டாக போகுது? இல்ல, எங்களை எப்பொழுது வேண்டுமானும் பயன்படுத்த முடியும், எப்படி வேண்டுமானும் பயன்படுத்த முடியும். என்னால் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை.
சகலத்தை செய்ய வல்லவர் நீரப்பா. உடைய கரத்துல கொடுக்கிறேன். இந்த நாள் முழுவதும் நடத்தல் உண்டாகட்டும். பலவீனங்களை மாற்றி சோர்வுகளை அகற்றி மீண்டும் அவருடைய பிள்ளைகள் எழுந்து காரியத்தை செய்யபடியாய் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறீங்க, நோக்கத்தோடு அழைத்திருக்கிறீங்க. அதை என் ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அது தடைபடாது. இரட்டிப்பான நன்மை கொடுப்பார். யோபுவின் தேவன் தான் நம்முடைய தேவன். என் நம்பிக்கை குறையாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்னைக்கு அற்பமா இருக்குதா? பெரிய லெவல்ல என்னால் செய்ய முடியல, நினைத்தது நடக்கலையா? முடிவை பாருங்க. என் தேவன் சம்பூர்ணமாய் மாற்றி கொடுக்க போகிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.